இந்த பெயிண்ட்காரனுங்க எங்க தான் போனானுங்க? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆளையே காணோம். எங்க போனானுங்கன்னு தெரியல. வேலைக்கு அமிச்சா ஒத்தவனையும் காணோம். என்னோட பொருளை கொண்டு வந்து ரோட்ல போட்டு வச்சுக்கிறாங்க மாணவரியா. எவன்டா இந்த போய்கிட்டே கால் ரொம்ப சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன சித்தப்பு, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை எங்க கூட்டு போய் நிறுத்துறேன் பாருங்களேன். நேரத்துல பேசுறவனே என்ன மைண்ட் வைஸா? போன கான்ட்ராக்ட்ல புளிச்சல் வரைக்கும் போயிட்டான். இப்போ நான் பாளையம் போட்டியா? சித்தப்பு போ சித்தப்பு, காமெடி பண்ணாத. இது ஊர்ல காமெடியா? இப்ப நான் சாங் போட்டேன்னா அதானே காமெடி. போங்க சித்தப்பு. நான் போறேன். இத்தனை வருஷமா நீ எப்படி வேலை செய்யணும்னு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அங்க யாராங்க டேய்? என்ன பண்ணினுக்குறாங்க? வேலை செய்றவன. வேலைய செய்றாங்க. டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி கர்ம. டேய் நீல ஒரு வாயகண்ணா சொன்னது உண்மை செய்வா. சொல்லு நீ வாயகண்ணா, நீ வாயகண்ணா நீ. பின்ன அம்பானியா நானே 10 வருஷமா உங்ககிட்ட தானே வேலை செய்யறேன், பெயிண்டர் வேலை. நீங்க வந்து புதுசா கேக்குற ஒரு பெயிண்டர் கூடாது இங்கத்தோட அங்கத்தோட இங்கத்தோடன்றீங்க. பெயிண்டர்னா பெயிண்டர் வேலை கூடியா? துடைக்கிற வேலையே விட்டுருந்தா நான் பெயிண்ட் அடிக்கதே மறந்துடும் உங்களுக்கு. பெயிண்டரா நீ? ஓரம் கட்டறானா 4 இன்ச் பிரஷ் எடுத்து ஓரம் கட்டற நாயே நாயே. எதுனா கேட்டா நான் 10 வருஷம் வேலை செய்றேன் 10 வருஷம் வேலை செய்றேன்றா பண்ணாட. வாடா உங்களை வச்சு வேலை செய்யதும் போதும், என்கிட்ட அசிங்கம் பண்றதும் போதும். ஏன் சனிக்கிழமை வந்து சம்பளம் வாங்குறல? பேசுறியா? இப்போ நான் எங்க தொடங்கிட்டு? என்ன பிஜி போ, அங்க தான் ரொம்ப நாளா எம்ஜிஆர் சேல தொடங்க உங்களுக்கு போய் தொஸ்டா கேக்குறாங்க பாரு கேள்வி காண பையாட்டம். நீ ஏன் என் பக்கத்துல நின்னுங்கற? போடா. நீ எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்கடா. டேய் டேய் ஓனியா ஓனியா நீங்க தான ஆணியே புடுங்க வேணாம் சொன்னீங்க. ஆணி புடுங்க வேணாம் அவங்கள சொன்னேன். ஒண்ணே சொல்லுடா. படுத்துறாங்களே. நீ ஏன்டா வர? நீ போடா. விட்டா கிறுக்கு நாச்சிர வாங்கி போட்டுருக்கு. போடா. அப்ப நானே நீ வேலையே செய்ய கூடாது. வேலை செஞ்சு உனக்கு சம்பளம் கட்டி வாடா. நல்லா வேலை செய்வான், சம்பளத்தை வாங்குறல. எங்கடா அண்ணன் எல்லாரோட டாப்ல இருப்பான். தூங்குவானா? யோ சித்தப்பே அங்க பாரு. என்னடா என்ன லேட் வச்சு படிக்கிறான்? வணக்கம் தம்பி, மேஸ்திரி போந்தாரு. மேஸ்திரி லைட்டா போட்டு லைட் ஆயிடுச்சு, லைட்டா தொடிக்கிற மேஸ்திரி. பாத்தியா மேஸ்திரி, இம்மானால அதனால தான் யாரா கண்ணுல படாம வச்சிருந்தேன். அவன் புதுசாடா. மேஸ்திரி போத்தான் போற, லைட்டா கட்டிங் காசு கொடுத்துட்டு போ. ஏய் தம்பி யாரே? அதான் தெரிஞ்சிட்டே. தம்பி யார் பாதே? தம்பி அவள பாக்கிறதுக்கு பன்றி குட்டி மாதிரி இருக்கா. என்ன சொன்ன பண்ணிட்டு போறா? வா நம்ம போலாம். டைம் 10 மணி ஆயிடுச்சு. ஆனா இந்த மேடம் 9 மணிக்கு தான வர சொன்னாங்க. சமாளிப்போம். மேடம் மேடம் அவன் காலம் கட்டி நானே கிடப்பேன். யோ போறதுன்னு எப்போ வர? டிராஃபிக் மேடம். யோ உங்ககிட்ட நான் என்னையா சொன்னேன்? பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன், மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டாங்க. வீட்டில் எந்தெந்த கலர் பெயிண்ட் வச்சுமோ அந்தந்த கலர் அப்படி அப்படியே இருக்குன்னு சொன்னேன் இல்லை? நான் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரதுங்காட்டி அடிச்சு வைன்னு சொன்னேன் இல்லை? ஒரு வேலையை முடிக்காமங்கிற என்ன அர்த்தம்? பெயிண்ட்லாம் பர்ஃபெக்ட்டா அடிச்சாச்சு மேடம். நீங்க என்ன சொன்னீங்க? பெயிண்ட் அச்சதே தெரியக்கூடாது, அந்தந்த வாளுக்கு அந்தந்த கலர் இருக்குன்னு சொன்னீங்களா? அதே மாதிரி தான் மேம் பண்ணிருக்கோம். நம்ம போய் பார்ப்போம். போய் பார்ப்போமா? வாங்க மேடம். யோ என்னயா இது? வாயா. யோ என்னயா பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க? இதை பாரு, செவத்துலாம் புள்ளி புள்ளியா இருக்குது, அப்படி அப்படியே இருக்குது. பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்க என்ன சொன்னீங்க? வீடு பெயிண்ட் அடிச்ச மாதிரியே தெரியக்கூடாது, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அதே மாதிரி இருக்கும் தான். நீங்க வீடு ஃபர்ஸ்ட் இப்படி தான் சேனல் தான் இப்படி இருக்கும்.
கான்ட்ராக்ட்ல எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? டேய் மேனேஜரே. என்னடா இந்த ஆளு எங்கடா இருக்கிறான்? கேக்குறாரு மேஸ்திரி. மேஸ்திரி வணக்கம். டாய் எப்போ சொன்ன எப்படா வர? சரி வந்துட்டேன். அதோடு மீதி ஆளுங்க எங்க? அது இல்ல மேஸ்திரி, 4 பேர் பல்லாவரம் போட்டான், 2 பேர் கோடம்பாக்கம் போட்டான், ஒருத்தவன் ரெட்டேரிக்கு போயிருக்கிறான் க்ளீன் பண்ண சொன்னீங்க, 3 பேர் அது கோயம்பேடு மார்க்கெட் இருக்குதுல்ல அது பெயிண்ட் பண்ண பழைய மார்க்கெட் சொன்னீங்களா அதுக்கு போயிருக்கேங்க. நான் மட்டும்தான் இருக்கிறேன். தொண்ணு பேசியிருக்காதுங்க. எந்த தடிக்கணும் சீக்கிரம் சொல்லுங்க. அவ்வளோ பெரிய வேலையா இது? பெரிய வேலை. 4 நாளா கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பக்கத்துல நிக்கிறேன். இன்னும் தம்பி வணக்கம் ஓனர். வணக்கம் இருக்கட்டே. நல்லா வேலை செய்வியா? பக்காவா வேலை செய்வேன் ஓனர். 2 எல்லாம் 3 எல்லாம் 1 மாசம் ஓடுமா வேலை? ஏய் தம்பி நில்றா, இங்க பாரு என்ன எல்லையில போயிட்டு இருக்கிற. இது சியில போகுது தெரியுமா? சீனா என்னன்னு தெரியுமா? கோடிப்பா. எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வீடு அப்படியே பல ஆகணும். காசு கத்தையா வாங்கிக்கோ. ஓகேவா? ஏய் பாத்தியாடா கட்ட. சொல்லு 1 மாசம் கரெக்ட் பண்ண. நீல 4 நாளா கரெக்ட் பண்ண. கோடி கணக்குல பாரு என்ன கட்ட. பண்ணிடலாமா? ஓனர் பண்ணிடலாம். பார்த்து இந்த ஆட்டமாச்சு எனக்கு சம்பளத்தை ஏற்றி போடுங்க. வருஷம் ஏத்துறன்றீங்க. 10 வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் ஏத்துனா எப்படி ஓனர்? சம்பளத்தை கேட்ட உடனே அந்த பக்கம் பார்க்குறாங்க. சால் நம்ம ஏய் நில்றா, இந்த வேலை பக்காவா முடிட்டோம். ஒரு ஷீயை வாங்கி உங்க எல்லாரையும் ஓனர் ஆக்கிறேன். ஓ இவனுக்கு தான் சரியான ஆளுகளாட்டுக்கு. இவங்க தான் வேலையை முடிப்பாங்க. அப்போ மேஸ்திரி செஞ்சிடலாமா வேலையா? செஞ்சிடலாம். சொல்லிட்டு பேக் அடிக்க கூடாது. வீடு கட்டி 20 வருஷம் ஆச்சு. எவனை பண்ணாலும் போன் பண்ணா வர்றா, வீட்டை பாக்குறா, இது முடியாதுன்ட்டு போறா. லோக்கல்ல இருந்து வர்றவ வந்து பார்த்துட்டா, ஐயோ சாமி நம்மனால முடியாது வேற ஆளை பாருன்ட்டு போறா. அப்புறம் நெட்டுல போட்டு விட்ட கம்பெனில இருந்து ஆளுங்க வந்தாங்க. வந்து வீட்டை பார்த்துட்டு இதுல எல்லாம் பெயிண்ட் அடிக்க முடியாதுன்னு போயிட்டாங்க. நான் எப்படித்தான் அடிக்கணும்னு யோசனை பண்ணேன். நீங்க மாட்டினீங்க. வாங்கய்யா, காசை கட்டையா வாங்கிக்கோங்க. வாங்க, எனக்கு வேலை முடிஞ்சு உங்களுக்கு காசு. ஓகேவா? ஓனர் நீ சொல்லு, நான் ஒரு ஆளா அந்த ஓனர் விட்ட ஊதி தள்ளிடுறேன். என்னப்பா ஓகேவா? வீட்டை காமி ஓனர். ஆமா ஓனர் வீட்டை காமிங்க. ஏப்பா வீட்டு வாசல் நின்னுட்டு வீட்டை காமின்னு எங்க காமிக்கிறது? வீட்டை பாருங்க ஐயா. நான் வீட்டை பார்க்க சொன்னா அங்க எங்கேயும் பாக்குறீங்க. இங்க பாருங்க நம்ம தாஜ்மஹால. மேஸ்திரி அங்க இல்லையா இங்க. இதுக்கு பார்த்ததுக்கு மயக்க போட்டு விழுந்துட்டானுங்க. இதுக்கு முன்னால வந்தவனுங்க எல்லாம் பயந்துட்டு தான் ஓடுனானுங்க. இவனுங்க என்ன சுத்த பயந்தாங்கோழி பசங்களா இருப்பாங்க. வாங்கடா, நான் வேற ஆளை போய் பார்க்க. பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. ஐயோ மேஸ்திரி யோ நீ மனுஷன் ஜென்மனா நீ? அதுக்கும் மேலையா என்னையா ஒரு கூரை விட்ட போய் பிச்சு பெயிண்ட் அடிக்கன்னு சொன்னிய? யோ என் மேஸ்திரியை பாரு. யோ ஹாஸ்பிட்டலா மேஸ்திரி. Hehehehe